இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு பெரிய நாடு வந்து ஒரு சின்ன நாடு, சிற்றரசு நாடு மேலே வந்து போர் தொடுக்குது. நிறைய நாள் போர் போகுது. இந்த சின்ன நாடோட போர் வீரர்கள், தளபதி எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப பிரேவு. ஆனால் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறாங்க. அந்த பெரிய நாடுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ரிசோர்ஸஸ் இவங்களுக்கு கிடையாது. அதனால எவ்வளோதான் ஃபைட் பண்ணாலும் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க. உடம்புல வந்து அந்த டயர்ட்னஸ் வந்துடுது, மனசுலையும் அந்த டயர்ட்னஸ் வந்துடுது. தளபதி ஒரு நாள் கூப்பிட்டு அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எல்லையம்மன் கோவில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, நம்ம இனி குறி கேட்போம் அம்மன் கிட்ட. இந்த காயினை போட்டு பார்ப்போம், தலை விழுந்தா வெற்றி நிச்சயம். சப்போஸ் அது பூ விழுந்துருச்சுன்னா நம்ம நாளைக்கே சரண்டர் ஆயிடலாம், இதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ கடவுளை நல்லா வேண்டிட்டு காயினை போடுறாங்க. தலை விழுந்துருது. தலை விழுந்துருச்சு, வெற்றி நமக்குன்னு சொல்லிட்டு பயங்கர உற்சாகம், பயங்கர எல்லார் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வர்றது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெற்றி நமக்கு தான் சொல்லி போய் தே கிவிங் தேர் என்டையர் ஃபோர்ஸ் அந்த போரில். தொடர்ந்து 3 நாள் பயங்கரமாக போர் புரிஞ்சு வின் பண்ணிடுறாங்க. போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, தளபதி எப்படி இதை ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே வந்து தோண்டுட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் பூவா தலையாக போட்டு பார்த்தோம் அப்படின்னோடனே, என்னாச்சு அம்மன் குறி சொல்லிட்டாங்களா அப்படின்னு மன்னர் கேட்குறாங்க. மன்னரே, 2 பக்கமும் தலை தான் அந்த காயினில். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நம்ம மேலேயும் நம்மளோட வெற்றி மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளை வந்து யாருனாலையும் தடுக்க முடியும்.